நீலத்திமிங்கலங்களினுடைய குட்டி பிறக்கும் போதே 20 இருந்து 26 அடி வரைக்கும் கூட நீளம் இருக்கும். பிறக்கும் போதே யானையோட சைஸை விட கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். பிறக்கும் போதே 2500 கிலோவோட பிறக்கும். அந்த அளவுக்கு இதனுடைய சைஸ் இருக்கு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும்டா. அப்போ அதோட சைஸ் என்னது? ப்ளூ வேலோடைய வெயிட் வந்து 1000க்கு மேலே 1000க்கும் மேலே வந்து டன்னு 2000 டன் வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும். அதாவது 2000 டன் அப்படின்னா ஒரு டன்னு 1000 கிலோ. ஸோ 2 லட்சம் கிலோ வந்து அதிகபட்சம். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, யானைக்கே இது எவ்வளவு டஃப் கொடுக்கும். ஆமா, இதனுடைய நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கே வந்து 2700 கிலோ. ஒரு நாக்கு 2000. ஆமா, பெண் யானை இருக்குல்ல, நம்ம இந்திய பெண் யானைகளினுடைய வெயிட் அதனுடைய நாக்கு. ஓகே, இப்படி இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குல்ல, இது அப்ப என்ன சாப்பிட்டு இவ்வளவு வெயிட்டாவும் இவ்வளவு ஹைட்டாவும் இருக்கு? இதோட சாப்பாடு என்ன? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா நீலத்திமிங்கலம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது சாப்பிட்றது வெறும் 5 to 6 சென்டிமீட்டரே ஆன இறால்களை மட்டும்தான். இறால் மீனை சாப்பிட்டு இவ்வளோ பால் அப்படின்ற இறால்களை வந்து தான் சாப்பிடும். மற்ற மீன்களை சுறாக்கள் எல்லாம் இது வந்து வேட்டையாடாது. ஏன்? ஆனானப்பட்ட திமிங்கலத்தை ஒரு இறால் மீன் நினைச்சா அசைஞ்சிரும், முடிஞ்சிடும். இப்போ கரெக்டு தானே? ஒருவேளை இது இல்லைன்னா முடிஞ்சல திமிங்கலத்தோட வாழ்க்கை. ஓகே, இதுக்கு முக்கியமானது சாப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இறால் மீன் எங்க இருக்கோ அங்கதான் இதால வாழ முடியும். அப்படி இறால் மீன் அதிகமா இருக்கிற இடமாவும் இந்த திமிங்கலம் வாழ்ற இடமாவும்னா எந்த இடத்துல இது வாழும்? நம்ம வந்து விலங்குகளை பற்றி பல வீடியோ பல சீரீஸ் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கையில ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அந்த கேள்வி தான், இருக்கிறதுலே ரொம்ப பெரிய உயிரினம், அதாவது அளவுல, அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் எதுன்னு கேட்டப்ப யோசிச்சப்ப அதுதான் நீலத்திமிங்கலம், ப்ளூ வேல். அப்போ ப்ளூ வேலை வச்சு ஏன் ஒரு சீரீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ளூ வேல் சீரீஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சீரீஸ்ல ப்ளூ வேலோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், அதோட வாழ்க்கை முறை, அதோட இனச்சேர்க்கை முறை, அது என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ்ல ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம். அதே மாதிரி கண்டிப்பா இப்பவே சொல்லிடுறோம், ஒரு மாதிரி நடந்த சம்பவங்கள், அதாவது இப்போ குரங்கு வகையில வந்து கார் ஓட்டுச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி குரங்குல பார்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கேப்ல எதுவுமே நடந்த சம்பவம் இல்லாம இருந்துச்சு. ப்ளூ வேல்ல நடந்த சம்பவம் இருக்குன்னு நம்புவோம். இருக்குல்ல இருக்கு. ஆனா அது அடுத்தடுத்து இந்த சீரீஸ்ல இருக்குல்ல சார், இந்த உயிரினத்துல இருக்குல்ல சார், இந்த உயிரினத்துல இருக்கு. அதுக்கு நாங்க ஷுவாரிட்டி கொடுக்குறோம். சரி, ஓகே. எப்பவும் போல சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணு கொடுக்கறதுனா அதுதான் இன்ட்ரோ. ஸோ இந்த வீடியோல ப்ளூ வேலோட இன்ட்ரோ தான் பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ளூ வேல்ல எத்தனை வகைகள் இருக்கு? ப்ளூ வேல்ல வந்து மொத்தம் ஒரே ஒரு வகை தான். ஆனா அதுல வந்து 5 ஸ்பீசிஸ் இருக்கு. அது வாழக்கூடிய இடம், அதனுடைய மரபணு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறனால 5 சப்ஸ்பீசிஸ் இருக்கு. இருந்தாலும் ப்ளூ வேல்ன்றது திமிங்கல இனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் தான். மொத்தமா திமிங்கலங்கள்னு பார்த்தா 90க்கும் மேல நிறைய வகைகள் இருக்கு. கில்லர் வேல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இன்னும் சில இந்த மாதிரியான திமிங்கலங்கள், அதே மாதிரி சில டால்பின்கள், எல்லாமே வந்து திமிங்கல இனத்துக்கு. டால்பின் வந்து ப்ளூ வேல்குள்ள வர்றது தானா? வேல் ஃபேமிலில வேல்ஸ் அதான் திமிங்கல இனத்துக்குள்ள வர்றது தான். ஸோ அது மொத்தமா பார்த்தா 90க்கு மேல இருக்கும். ஆனா ஒட்டு மொத்தத்திலே இருக்கிறதுலயே பெருசு இதுதான், அந்த ப்ளூ வேல் தான். அதனால நான் வந்து ப்ளூ வேலை இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா எடுத்தேன். ஓகே, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும்டா. அப்ப அதோட சைஸ் என்னது? ப்ளூ வேலோடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் சாதாரணமா அது வந்து 80 அடி நீளத்துக்கு இருக்கும். அதிகபட்சம் வந்து 100 அடி வந்து இருக்கும். அதே மாதிரி அதனோட ஹைட் இருக்குல்ல, அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 16 அடி வந்து இருக்கும். அதனுடைய ஹைட் மினிமமே 16 அடி. 16 அடி. நம்மளை விட டபுள் மடங்கு கூட பத்தாது. அவ்வளோ ஹைட்ல வந்து நம்ம நின்று பார்த்தோம்னா இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வெயிட்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ப்ளூ வேலோடைய வெயிட் வந்து 1000க்கு மேல 1000க்கும் மேல வந்து டன்னு 2000 டன் வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும். அதாவது 2000 டன் அப்படின்னா ஒரு டன்னு 1000 கிலோ. ஸோ 2 லட்சம் கிலோ வந்து அதிகபட்சம். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, பெண் திமிங்கலம் இருக்கு, பெண் நீல திமிங்கலம்னா கிட்டத்தட்ட 1,90,000 கிலோல இருந்து 2 லட்சம் கிலோ வரைக்கும் இருக்கும். ஆண் திமிங்கலங்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் கிலோ வரைக்கும் இருக்கும். 1000 தானே வரும், லட்சமா வரும்? 1.5 லட்சம்
லட்சம்னா எங்கேயோல போயிடும். கரெக்ட் தானா? லட்சம் இல்ல தானே? ஆமா லட்சம் தான், 1000 கிடையாது. நீங்க சொல்றது வெறும் 1500 கிலோவா? இது 1.5 லட்சம் கிலோ. யானையே 6000 கிலோ இருக்கு அதிகபட்சம். அப்ப யானைக்கே இது எவ்வளவு டஃப் கொடுக்கும்? ஆமா இதனுடைய நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கே வந்து 2700 கிலோ. ஒரு நாக்கு 2000. ஆமா பெண் யானை இருக்குல்ல, நம்ம இந்திய பெண் யானைகளினுடைய வெயிட் அதனுடைய நாக்கு. அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நீல திமிங்கலங்களினுடைய குட்டி பிறக்கும் போதே 20ல இருந்து 26 அடி வரைக்கும் கூட நீளம் இருக்கும். பிறக்கும் போதே யானையோட சைஸை விட கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். பிறக்கும் போதே 2500 கிலோவோட பிறக்கும். அந்த அளவுக்கு இதனுடைய சைஸ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து பால் கொடுக்கறது தான். அதனால இந்த நீல திமிங்கலம் இருக்குல்ல, பால் கொடுத்தா ஒரு நேரத்துல ஒரு நாளைக்கு மட்டும் 190ல இருந்து 220 லிட்டர் பாலை அந்த குட்டி திமிங்கலம் வந்து குடிக்கும். அது உயிரினமா இல்ல பால் கம்பெனியா? அந்த மாதிரி இருக்கு. ஆமா ஓகே. இப்படி இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குல்ல, இது அப்ப என்ன சாப்பிட்டு இவ்வளவு வெயிட்டாவும் இவ்வளவு ஹைட்டாவும் இருக்கு? இதோட சாப்பாடு என்ன? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். ஏன்னா நீல திமிங்கலம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் இது சாப்பிடுறது வெறும் 5ல இருந்து 6 சென்டிமீட்டரே ஆன இறால்களை மட்டும்தான். இறால் மீனை சாப்பிட்டு இவ்வளவு பால் அப்படின்ற இறால்களை வந்து தான் சாப்பிடும். மற்ற மீன்களை சுறாக்கள் எல்லாம் இது வந்து வேட்டையாடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து பல்லு கிடையாது. இது பொதுவா திமிங்கலம் வந்து 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பலீன் வேல்ஸ் அப்படின்னு, இன்னொன்னு டூட்டட் வேல்ஸ் அப்படின்னு. டூட்டட் வேல்ஸ்னா பல்லுள்ள திமிங்கலங்கள். இதுக்கு வந்து பலீன் வேல்ஸ்னா பல்லு இல்லாதது. ப்ளூ வேலுக்கு பல்லு கிடையாது. பல்லுக்கு பதிலா ஃபில்டர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதனுடைய வாயில. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்றத விளக்குறேன். இப்ப ஒரு இடத்துல வந்து கூட்டமா மீன்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதை வந்து அப்படியே தண்ணியோட சேர்த்து இது வந்து முழுங்கிட்டு தண்ணியை மட்டும் இப்ப வெளியே துப்பணும். அதுக்காக அதோடைய வாயில இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் மாதிரியான அமைப்பை வச்சுக்கிட்டு நாக்குல இருந்து உள்ள இருந்து அப்படியே அந்த தண்ணியை துப்போம். அப்ப அந்த ஃபில்டர்ல அந்த இறால் மீன்கள்லாம் ஒட்டிக்கும், தண்ணி மட்டும் வெளியே வந்துடும். அப்படியே இறால் மீன்களை வந்து முழுங்கி. அதனாலதான் இந்த மூக்குல இருந்து தண்ணி வர்ற மாதிரி நம்ம போட்டோ பாக்குறோம். அது வேற, அது நான் அடுத்து சொல்றேன். இப்ப இந்த மாதிரி நான் சொல்றோம்ல, அதாவது இது வந்து துப்பும் தண்ணியை மட்டும், இறால்களை வந்து அப்படியே முழுங்கிரும். இப்ப இறால்களை முழுங்கும் போது அதனுடைய தொண்டை அமைப்பு இருக்குல்ல உள்ள, இது இவ்வளவு பெருசா இருந்தாலும் தொண்டை வந்து ரொம்ப கம்மி தான். அதிகபட்சம் ஒரு 25 சென்டிமீட்டர் தான் அதனுடைய டயமீட்டரே இருக்கும். ஸோ அதனால அது அவ்வளவுதான் வந்து சாப்பிட முடியும். பெரிய சுறாக்கள் எல்லாம் கடிச்சு வேணா சாப்பிட முடியும். ஆனா இதுக்கு பல்லு வேற இல்லை. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மற்ற மீன்கள் எல்லாம் அவ்வளவு கூட்டமா ஒரே இடத்துல இருக்காது. இதுக்கு வந்து கூட்டமா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 4000 கிலோ உணவு தேவை. அப்ப குட்டி குட்டியா இறால்கள் இருக்குல்ல, பாறை மாதிரி டன் கணக்குல ஒரே இடத்துல கூட்டமா இருக்கும். அதனாலதான் அங்க இருக்கிற தண்ணியோட சேர்த்து இறால்களை நீல திமிங்கலம் முழுங்கிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி வெளியே துப்பிட்டு இறால்களை மட்டும் அப்படியே முழுங்குது. ஸோ ஒரே இடத்துல அவ்வளோ உணவு கிடைக்கும்னா அது இறால்கள் தான். அது மட்டும் இல்லாம அதனுடைய தொண்டைக்குள்ள ஈஸியா போற உணவும் வந்து இறால்கள் தான். அதனாலதான் ப்ளூ வேல்ஸ் வந்து இறால்களை வந்து சாப்பிட்டு உயிர் வாழுது. இறால் மீன் இருக்குல்ல, அந்த இறால் மீன் வந்து எதுக்கு இனச்சேர்க்கை பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் வரணும் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த திமிங்கலத்துக்கு சாப்பாடா வர்றதுக்கு மட்டும்தான் அப்படித்தான் இருக்கு. வேற எதுவுமே காரணம் இல்லையே. அந்த அளவுக்கு அது இருக்கிறனாலதான் இது அவ்வளவு சாப்பிடுது. அது மட்டும் அவ்வளோ மேட்டிங் பண்ணி அவ்வளோ குட்டி இல்லைன்னா இது வேற உயிரை தேடி போக வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா இந்த இனம் அழிஞ்சு பல்லுள்ள இனம் மட்டும் பிழைச்சி வாழ்ந்து பெரிய பெரிய மீன்களை மட்டும் வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்து. ஒரு மாதிரி ஜோக்குக்கு தான். ஒரு வேளை வந்து இந்த இறால் மீன் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னா திமிங்கலை வந்து வெயிட் பண்ணணும். நீ இனச்சேர்க்கை பண்ணி குட்டி போடு, வேற வழியே இல்லை. அது வரைக்கும் இதுக்கு உணவு கிடைக்காது. என்ன சரி ஓகே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த திமிங்கலங்கள் வந்து நுரையீரல் இருக்கு. நம்மள மாதிரி பால் ஊட்டி தான்றனால இது 20ல இருந்து 30 நிமிஷம் தான் தண்ணிக்குள்ள மூச்சு அடக்க முடியும். அதிகபட்சம் 50 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல இது வந்து லைட்டா மேல வந்து மூச்சு இழுத்துட்டு தான் உள்ள போகணும். ஆனா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இதனுடைய நுரையீரல் கெப்பாசிட்டி வந்து 5000 லிட்டரு ஆக்சிஜனை வந்து தாங்கக்கூடியது. அவ்வளோ கிலோ கணக்கில் அது வந்து, அதான் அவ்வளோ லிட்டர் கணக்கில் அது வந்து சுவாசிச்சு வச்சுக்கும் ஒரு முறை மேலே வரும்போது. அதனுடைய அமைப்பு இருக்கும்ல, மூக்கனுடைய அமைப்பே கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால இங்கே என்ன நடக்கும்னா, 2 ஹோல் மாதிரி இருக்கும், 2 ஓட்டமா. அதான் வந்து ப்ளோ ஹோல் அப்படின்னு. அது வழியாக தான் வந்து மூச்சு இழுக்கும். அந்த ஓட்டை வந்து தண்ணிக்குள்ளே போனோடனே மூடிக்கும்.
இப்ப உடம்புல கார்பன் டை ஆக்சைடு வந்துரும்ல, வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்டையை திறந்துதான் அதுல இருந்து ஃபோர்ஸா அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். அப்படி வெளியேற்றும் போதுதான் அதுக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே பீச்சி அடிக்கும். அதுதான் நான் சொன்ன அந்த. ஆமா, அதை நம்ம பார்க்கும்போது ஆனா அந்த மூக்குல இருந்து தண்ணி வெளியே வர்ற மாதிரி இருக்கும். உண்மை என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வருது. ஆனா அந்த தண்ணியை தள்ளிட்டு வர்றனால அந்த ஃபோர்ஸா மூக்குல இருந்து தண்ணி வர்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ அப்படி மேல வந்துட்டு ஆக்சிஜனை வாங்கிட்டு உள்ள போயிடும். இப்பேற்பட்ட இந்த ப்ளூ வேல்ஸ் வந்து 80 இருந்து 90 ஆண்டுகள் வந்து சராசரியா வாழும். அதிகபட்சம் 110 ஆண்டுகள் கூட இந்த நீலத்திமிங்கலம் வந்து வாழ்ந்திருக்கு. சரி ப்ரோ, இப்போ இதுக்கு முக்கியமானது சாப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சு, கரெக்டா? இறால் மீன் எங்க இருக்கோ அங்கதான் இதால வாழ முடியும். அப்படி இறால் மீன் அதிகமா இருக்கிற இடமாவும் இந்த திமிங்கலம் வாழ்ற இடமாவும்னா எந்த இடத்துல இது வாழும்? அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு, பசிபிக் பெருங்கடல், அதுக்கப்புறமா இந்திய பெருங்கடல், இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லா கடல்கள்லயுமே இந்த திமிங்கலம் நீல திமிங்கலங்கள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் சொல்லுங்க. இல்ல, இப்ப இதோட பார்வை திறன் என்னன்னு கேட்கறாங்க. இதோட பார்வை திறன் வந்து ரொம்ப கம்மி தான். இதுக்கு கலர்ஸ் தெரியாது, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதே மாதிரி கிரே கலர் தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்தா எதுவுமே இதுக்கு வந்து சரியா தெரியாது. பக்கத்துல இருந்தா பெரிய உருவமா இருந்தா மட்டும்தான் இதுக்கு தெரியவே செய்யும். இது பார்வையை நம்பி சுத்தமாவே இல்லை. அப்ப இது மோப்ப சக்தியை நம்பிதான் இருக்கா? இல்ல, மோப்ப சக்தியும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது நம்பி இருக்கிறது வந்து கேட்கும் திறன். இதோட கேட்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஒரு சின்ன சவுண்டு 7 ஹெர்ட்ஸ்ல இருந்து 35 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டை இதனால கேட்க முடியும். அதே மாதிரி ஒரு திமிங்கலம் 1600 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து சத்தம் போட்டா அந்த சிக்னலை இதனால வந்து உள்வாங்கி அதை வந்து கேட்க முடியும். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஹியரிங் கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு எக்கோ லொகேஷன் இருக்கு. அதாவது எக்கோ லொகேஷன்னா சிம்பிளா சொல்றேன், ஒரு பாலை எடுத்து நீங்க முன்னாடி போடுறீங்க ஒரு இருட்டான ரூம்ல, அந்த பால் பட்டு வர்ற வேகத்தையும் நேரத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்க முன்னாடி எவ்வளவு தூரத்துல செவுரு இருக்குன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இருட்டான அறையில. அந்த மாதிரி தான் இந்த நீலத்திமிங்கலங்கள் வந்து ஒரு வகையான சிக்னலை வந்து கொடுக்கும். அது வந்து எதிரில் இருக்கிறதுல பட்டு இதுக்கு திரும்ப போறத வச்சுட்டு முன்னாடி என்ன இருக்குன்றத இதனால வந்து லொகேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் எக்கோலொகேஷன் முறை அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீலத்திமிங்கலங்கள். அதான் சொன்னேன், 80 இருந்து 90 ஆண்டுகள் வாழும். அதிகபட்சம் 110 ஆண்டு வாழ்ந்திருக்கு. 110 ஆண்டா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீங்க அளவு அவ்வளவு பெருசா இருக்கும்போது பிறந்த 5 வருஷம் இறந்தா அளவு அவ்வளவு பெருசா இருக்கு, ரைட்டு. சாப்பிடுற சாப்பாடு சின்னதா இருக்குல்ல, அப்புறம் எப்படி? ஆனா டன் கணக்குல சாப்பிடுது இல்ல, 4000 இருந்து 6000 கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிடுது. அதாவது ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, யானைய வந்து ஒரு எறும்பு நினைச்சா அசைச்சிரும் அப்படின்ட்டு. அந்த பழமொழி கதையாத்தான் இருக்கு. ஆனானப்பட்ட திமிங்கலத்தை ஒரு இறால் மீன் நினைச்சா அசைஞ்சிரும், முடிஞ்சிரும். இப்போ கரெக்ட் தானே? ஒருவேளை இது இல்லைன்னா முடிஞ்சல திமிங்கலத்தோட வாழ்க்கை. ஓகே, இருக்கு. இந்த நீல திமிங்கலங்களோட கண்ணு இருக்குல்ல, அது வந்து வெறும் 10 இருந்து 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும் சைஸே, அவ்வளவு பெரிய நீல திமிங்கலத்துக்கே. அதே மாதிரி இந்த நீலத்திமிங்கலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல மொத்தமா 10,000 இருந்து 25,000 வரைக்கும் தான் இருக்கு இப்போதைக்கு. இது முன்னாடி வந்து லட்சக்கணக்குல இருந்திருக்கான், ஆனா இப்ப அழிஞ்சுக்கிட்டே வந்து மொத்தமா இப்ப 10,000 இருந்து 25,000. அதனுடைய இடம் பத்தாம போறது, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உணவு வந்து குறையிறது, பிளஸ் நம்ம வந்து கப்பலை ஓட்டிட்டு அதனுடைய வாழ்விடத்துக்குள்ள போய் அதை டிஸ்டர்ப் பண்றது. அப்ப அதையும் மனிதர்கள் வேட்டையாடிட்டு இருக்கோம், நடந்துட்டு தான் இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, வேண்டாம், எதுவும் பேச விரும்பல. ஏதாச்சும் பேசினாலே வந்து கருத்து சொல்றோன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இந்த வீடியோல ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. அதாவது திமிங்கலத்துக்கு இப்படித்தான் ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்த வீடியோல இனச்சேர்க்கை முறை இன்னும் எப்படி இருக்கும்னு சொல்லலாம், அதே மாதிரி ஸ்விம்மிங் ஸ்பீடு இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ்ல அடுத்து வர்ற வீடியோஸ்ல இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் உங்களுக்கு பதில் இருக்கும். சுவாரஸ்யத்துடன் வந்து சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. தேங்க்யூ.